ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார்ஸ். தமிழ்ல ஓர் அலகு வெக்டார்கள். ஓர் அலகு வெக்டார்கள் அதாவது அது பேருக்கு ஏத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார் இஸ் a வெக்டார் which has a magnitude is equal to 1. அதாவது எண் மதிப்பு வந்து 1ன்னு இருக்கும்போது அது வந்து நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்றோம். மேக்னிடியூட் 1ன்னு இருக்குன்றதுனால இது வந்து நம்மளோட கால்குலேஷன்ஸ்ல நம்ம போட போற ப்ராப்ளம்ஸ்ல இல்ல எந்த ஒரு டெரிவேஷன்லயோ இது எந்த ஒருமான ஒரு இம்பாக்டும் இதுல இருக்காது 1ன்றதுனால. அப்போ யூனிட் வெக்டார் வச்சு நமக்கு என்ன பலன்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்? என்னன்னு பாத்தீங்கன்னா the only purpose வந்து it provides the direction of the vector. ஒரு வெக்டாரின் திசையை வெளிப்படுத்தவே ஓர் அலகு வெக்டார்கள் பயன்படுகிறது. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் த யூனிட் வெக்டார். ஸோ ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். அந்த வெக்டாருக்கு ஏ வெக்டார்னு பேர் வைக்கலாம். நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருந்தால் தான் அது வெக்டார். எண் மதிப்பு இருக்கணும், திசையும் இருக்கணும். எந்த திசையை நோக்கி இருக்குன்றதும் இருக்கணும். அதுதான் நமக்கு வெக்டார்னு சொல்றோம். ஸோ ஏ வெக்டார் இஸ் a comprises of magnitude and direction. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா magnitude into direction அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூடுக்கு எப்படி எழுதுவோம்? மாட். இந்த மாதிரி மாட் ஏன்னு போடுவோம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து ஏ கேப் அப்படின்னு நம்ம இங்க குறிக்கிறோம். ஏ கேப் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டாரோட வேலை என்னது? இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி த டைரக்ஷன். அதாவது ஒரு வெக்டாரின் திசையை வெளிப்படுத்தவே யூனிட் வெக்டார் பயன்படுது இல்லையா? ஸோ இந்த வெக்டார் ஏ வெக்டாரோட திசையை வெளிப்படுத்துறதோட யார் வெளிப்படுத்துறது? இந்த யூனிட் வெக்டார் தான் வெளிப்படுத்துது. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? ஏ கேப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இதுல இருந்து இந்த யூனிட் வெக்டாரோட ஃபார்முலாவை நம்ம வெளியே கொண்டு வரோம். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ மாட். அதாவது ஏ கேப் இங்க இருக்கு. ஸோ ஏ மாட் இங்க வந்தோடனே இதுதான் முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து வரப்போற கணக்குகள்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அந்த வெக்டார் எந்த வெக்டாரோ அந்த ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ மாட். ஏ கேப்னா ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ மாட். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார். அதாவது செங்குத்து ஓரலகு வெக்டார்கள். இதுல பேர்லயே நமக்கு தெரியுது இந்த வெக்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஆர்த்தோகோனல்னா பெர்பெண்டிகுலர் அதாவது செங்குத்து. ஸோ செங்குத்து ஓரலகு வெக்டார். இப்போ நம்ம 3 ஆக்சிஸ் இருக்கு மொத்தம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வெக்டார் இருக்கு. அந்த வெக்டார் வந்து மேக்னிடியூட் எவ்வளோன்னா 1. அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அந்த திசையிலேயே இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்? ஐ கேப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஒரு வெக்டார் இருக்கு. அதோட மேக்னிடியூட் வந்து எவ்வளோன்னா 1. அதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கோ அந்த திசையை நோக்கியே இருக்கு. அதுபோல இசட் ஆக்சிஸ்லயும் ஒரு வெக்டார் இருக்கு. அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் 1. அதோட திசையும் பார்த்தா இசட் ஆக்சிஸ் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜே கேன்னு 3 வெக்டார்ஸ் இருக்கு. இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் எல்லாம் 1. ஸோ இது வந்து யூனிட் வெக்டார் இன்னும் எடுத்துக்கணும். ஸோ ஐ கேப், ஜே கேப், கே கேப் ஆர் த 3 ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ். அதாவது ஆர்த்தோகோனல்னா செங்குத்து. ஒன்னுக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 2 வெக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி கண்டிப்பா இருக்கும். இப்போ ஐ கேப்க்கும் ஜே கேப்க்கும் 90 டிகிரி, ஜேக்கும் கேக்கும் 90 டிகிரி இருக்கும், கேக்கும் ஐக்கும் 90 டிகிரி. அதே மாதிரி ரிவர்ஸ்ல ஒவ்வொன்றுத்துக்கும் 90 டிகிரி இருக்கும். அதனால தான் இது வந்து செங்குத்து ஓரலகு வெக்டார். ஏன்னா யூனிட் மேக்னிடியூட் வந்து 1 தான். ஸோ அதனால யூனிட் வெக்டார். ஸோ மேக்னிடியூட்ன்றது எவ்வளோ? magnitude of I is equal to magnitude of J is equal to magnitude of K is equal to 1. அதாவது எண் மதிப்பு 1 தான் இருக்கும். I capன்றது என்னன்னா it is a unit vector in X direction. J capன்றது என்னது? unit vector in Y direction. K capன்றது unit vector in Z direction. So செங்குத்து ஓரலகு வெக்டார்னாலே it's I, J, I cap, J cap, K cap are the 3 orthogonal unit vectors. இப்போ நம்ம அடுத்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் போடும்போது இன்னும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் 10 நியூட்டன் இன் எக்ஸ் டைரக்ஷன் ரெப்ரசன்ட் த ஃபோர்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
மேக்னிடியூட் வந்து 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டு ரெப்ரசென்ட் எனி physical quantity in the vector form we need magnitude and the unit vector in that direction. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு வெக்டர் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம், மேக்னிடியூட் இன்டு த யூனிட் வெக்டர். அதான் எஃப் கேப்ன்றது யூனிட் வெக்டர். ஸோ மேக்னிடியூட் தெரியும், என்னது 10 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. ஸோ எஃப் கேப் இஸ் நத்திங் பட் த யூனிட் வெக்டர் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டர் இன் எக்ஸ் டைரக்ஷன் என்னது, ஐ கேப். ஸோ இந்த வேல்யூவை அங்க சப்ஸ்டிட் பண்றோம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10 இன்டு ஐ கேப். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10i. இதுதான் வந்து வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த ஃபோர்ஸ் which is given in the problem. So அடுத்த question பார்க்கலாம். Question number 2. A force has a magnitude of 10 Newton in x direction, 5 Newton in y direction and 15 Newton in z direction. So find the vector form of the force. இப்போ இதுலயும் அதேதான். இதுல வந்து என்னன்னா x, y, z மூணு டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க மேக்னிடியூட். So magnitude in x direction 10, magnitude in y direction 5, magnitude in z direction 15. ஓகேவா? ஸோ நம்ம வந்து யூனிட் வெக்டார் வந்து எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ்ல என்னென்ன இருக்கு, ஐ ஜே கேன்னு இருக்கு. ஸோ ஐ கேப், ஜே கேப், கே கேப். நமக்கு தெரியும் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்டு த யூனிட் வெக்டார் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ எஃப் கேப் இஸ் த யூனிட் வெக்டார் இன் எஃப் டைரக்ஷன். இப்போ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டைரக்ஷன், வாட் இஸ் த மேக்னிடியூடு 10. அதோட மேக்னிடியூட் இன்டு யூனிட் வெக்டார் போனோம் இல்லையா. யூனிட் வெக்டார் இன் எக்ஸ் டைரக்ஷன் அது ஐ கேப். ஐ கேப் போட்டாச்சு. தென் பிளஸ் 5ன்றது ஒய் டைரக்ஷன்ல இருக்க மேக்னிடியூடு. ஓகேங்களா. ஒய் டைரக்ஷன்ல வாட் இஸ் த யூனிட் வெக்டார், ஜே. ஸோ ஜே கேப். அப்புறம் இசட் டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூடு 15 பிளஸ் அதோட யூனிட் வெக்டார் என்ன, கே கேப். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த ப்ராப்ளம் வாட் தே ஆர் கிவன். இப்போ ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் இன் எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 10ன்றது என்னது, இட் இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் இன் த எக்ஸ் டைரக்ஷன். அதே மாதிரி 5ன்றது என்னது, மேக்னிடியூட் இன் த ஒய் டைரக்ஷன். அண்ட் 15ன்றது மேக்னிடியூட் இன் த இசட் டைரக்ஷன். இப்போ இந்த எஃப் மாட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 பிளஸ் 5 பிளஸ் 15 30 அது அப்படி போட்டாக்க வந்துருமா வேல்யூ எஃப் மாடு? கிடையாது, தப்பாயிடும். ஸோ எஃப் மாட் அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஷுட் நோ அதுக்கு முன்னாடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற என்னன்றதை பார்க்கலாம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னாலே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டையோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டையோ லொக்கேட் பண்றதுக்கு பேர் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சொல்லியிருக்கோம். பட் இந்த வெக்டார் ஃபார்மேஷன்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் ஐ ஜே கே, ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப். இது மூலியமா நாம ஒரு பர்டிகுலர் வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஐ கேப் பிளஸ் எஃப்ஒய் ஜே கேப் பிளஸ் எஃப்இசட் கே கேப். இதுல எஃப்எக்ஸ்ன்றது எக்ஸ் காம்பனண்ட், எஃப்ஒய்ன்றது y காம்பனண்ட் அண்ட் fzன்றது z காம்பனண்ட். அதாவது மேக்னிடியூட், எல்லாமே மேக்னிடியூட் இன்டு இதோட டைரக்ஷன், அதோட யூனிட் வெக்டர்ஸ் i j k ஓட மல்டிப்ளை பண்ணும்போது we will get this is a vector form of a Cartesian coordinates. Cartesian coordinatesல வெக்டார் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் என்னன்றதுக்கு சொல்லியிருக்கேன். அது நம்ம ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க, பார்க்காதவங்க. பட் இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன ஒரு ரீகேப்பு. நம்ம கன்சிடர் வெக்டார், ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டார்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதோட இட் வில் ஹேவ் 2 காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும், ஒன்று ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க காம்பனண்ட் பேர் ஏஎக்ஸ் சொல்லுவோம், அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்க காம்பனண்ட் பேர் ஏஒய்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெக்டார் நடுவில் இருக்க இந்த ஏ வெக்டார் இஸ் கிவன் பை ஏஎக்ஸ் பிளஸ் ஏஒய். இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார், அதாவது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ல நம்ம சொல்றது. இப்போ இந்த ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏஎக்ஸ் வெக்டாரை நம்ம எப்படி எழுத போறோம்னா மேக்னிடியூட் இன்டு யூனிட் வெக்டர். ஏன்னா இது எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, எக்ஸ் டைரக்ஷனோட யூனிட் வெக்டர் என்னது, ஐ கேப். ஸோ ஏஎக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா ஏஎக்ஸ்ன்ற மேக்னிடியூட் இன்டு ஐ கேப். ஏஒய் எப்படி எழுத போறோம்னா ஏஒய் மேக்னிடியூட் இன்டு ஜே கேப். ஸோ இங்க வந்து மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன் போட்டா ஏஎக்ஸ் வெக்டார். அதே மாதிரி ஏஒய் மேக்னிடியூட் இன்டு ஜே கேப் போட்டா ஏஒய் வெக்டார் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் என்னது,
mod a is equal to root of ax square plus ay square. So இந்த magnitude square plus இதோட magnitude square போடும்போது we will get the mod a. இது வந்து 2 dimensionல. இதே மாதிரி 3 dimensionலயும் இருக்கு. So vector components 3 dimension எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். Here we are taken a vector in red. இதோட components பார்த்தீங்கன்னா ax vector in x axis direction and ay vector in the y axis direction and az vector in a z axis direction. ஓகேவா? இப்போ இந்த a vector now we can write it as எப்படி எழுதலாம்னா magnitude ax into I cap. ஏன்னா x direction இல்லையா, அதனால I cap. அப்புறம் magnitude ay into j cap. jன்றது யூனிட் வெக்டார் இன் y டைரக்ஷன். அதே மாதிரி magnitude az into k cap. k capன்றது யூனிட் வெக்டார் இன் z டைரக்ஷன். ஸோ இந்த நோட்டேஷன்ல எழுதலாம். ஸோ இதுல இருந்து mod a எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூஸ் ax ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர் பிளஸ் az ஸ்கொயர் போடும்போது you will get the magnitude of the a vector. இந்த a vectorோட magnitude நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. Find the unit vector in the direction of a vector is equal to 3i plus 4j vector cap அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா a vector, அதாவது a vector is equal to 3i cap plus 4j cap. இதுல iன்றது என்னது, x axis directionல யூனிட் வெக்டார். ஸோ அதோட மேக்னிடியூட் என்னது ax. ஸோ ax is equal to 3. அதே மாதிரி இந்த இடத்துல j என்றது யூனிட் வெக்டார், அதோட மேக்னிடியூட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4. ஸோ a அது வந்து y axis, j வந்து y axis இல்லையா, அப்போ ay is equal to 4. இது வந்து magnitude of ay, magnitude of ax, ரெண்டு காம்பனன்ட்ஸ் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது யூனிட் வெக்டார் ஆஃப் a வெக்டார். ஸோ இந்த a வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், magnitude into a cap. a capன்றது யூனிட் வெக்டார் ஆஃப் a வெக்டார். ஸோ a cap is equal to என்ன ஆகும், a vector divided by a modulus. இதுதான் வந்து யூனிட் வெக்டாருக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ a vector வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம், ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ax வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ a mod a is equal to root of ax square plus ay square. இதுல வந்து ax ஓட வேல்யூ ay வாடி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, 3 square plus 4 square. ஸோ 3 square plus 4 square என்ன வருது உங்களுக்கு, ரூட் அண்டர் ரூட் போடும்போது it becomes 5. ஸோ யூனிட் வெக்டார் வந்து 3/5 i cap plus 4/5 i j cap. இப்போ இந்த யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளோன்னா ஈக்குவல் டு 1. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ரூட் ஆஃப் இது வந்து ax, இது ay, அந்த இந்த ஃபார்முலால மாடல்ல போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் மேக்னிடியூட் ஆஃப் 1. ஸோ இந்த யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் 1. இந்த யூனிட் வெக்டாரு shows the direction of எந்த வெக்டாரு, a வெக்டாரோட டைரக்ஷனை நமக்கு சொல்லுது. ஸோ யூனிட் வெக்டாரோட பர்பஸ் என்ன, இட் shows the direction of the vector. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் அப்படின்னு கொடுத்து 3 ப்ராப்ளம்ஸ் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தையும் நம்ம இப்போ 1 by 1 அடுத்தடுத்து போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். a vector is equal to i cap plus j cap. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax, அதாவது iன்றது x டைரக்ஷன் இல்லையா, அந்த இடத்துல இருக்க மேக்னிடியூட் இங்கே எதுவும் 1ன்னு இருக்கு. ஸோ எதுவும் கொடுக்கல, அந்த இடத்துல 1ன்னு அர்த்தம், ஐனா 1ன்னு அர்த்தம். ஸோ ax is equal to 1, மேக்னிடியூட் ஆஃப் ax அதாவது வேல்யூ வந்து 1. அதே மாதிரி jன்றது y டைரக்ஷனில் உள்ள வேல்யூ, அது வந்து ay is equal to 1. az இல்லை, அதனால அது 0. ஸோ நமக்கு அடுத்து யூனிட் வெக்டார் ஃபார்முலா போட்டோம், அதாவது a cap is equal to a vector by a modulus. இதில் நம்ம a வெக்டார் வேல்யூ நமக்கு தெரியும், என்னது iy cap plus j cap, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a modulusன்றது இட்ஸ் ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர். ஸோ ax வேல்யூ தெரியும், ay வேல்யூ தெரியும், ரெண்டுத்தையும் இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் வருது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் 2. ஸோ யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by root 2 i cap plus 1 by root 2 j cap. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ax is equal to 1, ay is equal to 1, az is equal to 1, எல்லாமே 1 1, ஏன்னா i plus j plus kன்னு இருக்கு. இதில் a வெக்டார் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்னது, a cap is equal to a vector plus a modulus. ஸோ a cap is equal to a வெக்டார் வேல்யூ போட்டோம், a modulus ஃபார்முலா தெரியும், root of ax square plus ay square plus az square.
ஸோ இந்த வேல்யூஸ் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வருது அண்டர் ரூட்டில். ஸோ ஓவரால் யூ வில் கெட் அ ரூட் 3. ஸோ 1 by root 3 I cap plus 1 by root 3 J cap plus 1 by root 3 K cap என்றது தான் ஆன்சர். We'll go to the third question. Third questionல பார்த்தீங்கன்னா AX1, AY1, AZ வந்து -2. இப்போ we know the formula unit vector is equal to A vector A cap is equal to A vector divided by A mod. இதில் வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும். A mod வந்து root of AX square plus AY square plus AZ square. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் போட்டாலும் 4 தான். அதனால் 2 ஸ்கொயர் டேரெக்டாக போட்டோம். ஸோ இங்கே யூனிட் வெக்டார் A cap is equal to 1 by root 6 I cap, 1 by root 6 J cap, 1 by -2 by root 6 K cap. ஸோ இதெல்லாம் தான் யூனிட் வெக்டார்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் இந்த ப்ராப்ளம்ஸ் ABC இந்த 3 ப்ராப்ளத்துக்குள்ளது. நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா a vector of magnitude is 10 units in the direction of 3i plus 4j is. இவ்வளவுதான் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. a vector of magnitude is 10 units in the direction of 3i plus 4j. அப்போ இதுல வந்து 2 வெக்டார் இருக்கு. ஒன்று வந்து எண் மதிப்பு 10 கொண்ட ஒரு வெக்டாரு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா 3i plus 4jன்ற வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார். எண் மதிப்பு 10 இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா லெட் அஸ் கன்சிடர் a வெக்டார் as a r. இந்த எண் மதிப்பு 10 கொண்ட ஒரு வெக்டாருக்கு நம்ம ஆர்ன்னு பேர் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர் வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. நமக்கு மேக்னிடியூட் என்னன்றது தெரியும். ஸோ மேக்னிடியூட் வந்து 10 போட்டாச்சு. அதாவது எண் மதிப்பு 10ன்னு போட்டு அதோட டைரக்ஷன் என்னன்னா யூனிட் வெக்டார் தான் அதோட டைரக்ஷன். ஸோ இந்த ஆர் கேப்ன்றது நமக்கு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச வேற ஒரு விஷயம் என்னதுன்னா இன்னொரு வெக்டார் இருக்கு. அந்த வெக்டார் வந்து 3i plus 4j. ஓகேவா, அதை வந்து நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i plus 4j. இப்போ இந்த ஏ வெக்டாரோட டைரக்ஷனும் இந்த எண் மதிப்பு 10 கொண்ட வெக்டாரோட டைரக்ஷனும் ஒன்று. ஓகேவா, ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் கிவன் பை என்னது யூனிட் வெக்டார் தான் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு வெக்டார் இருக்கும் அதோட டைரக்ஷன் எது கொடுக்குது, அதோட யூனிட் வெக்டார் தான் அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த ஏ வெக்டாரோட யூனிட் வெக்டார் தான் இதோட டைரக்ஷனை கொடுக்குது. ஸோ அதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா யூனிட் வெக்டார், இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா யூனிட் வெக்டார் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த யூனிட் வெக்டார் ஆஃப் த ஆர் வெக்டார். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து யூனிட் வெக்டார் ஆஃப் த ஏ வெக்டார், அதாவது ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைட் பை ஏ மாடுலஸ். அப்படி பண்ணும்போது ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் வேல்யூ போட்டாச்சு, கீழே ஏ மாடுலஸும் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். ஸோ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 3 by 5 I cap plus 4 by 5 J cap. இந்த A cap value is equal to the R cap. So இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்றோம். So R cap வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருது, R vector is equal to 10 into 3 by 5 I cap plus 4 by 5 J cap. இப்போ 10 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 6I plus 8J. So இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம புக்கில் இருக்க ஒரு கொஸ்டினை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக்கில் உள்ள கொஸ்டின் தான் ஒன்று பார்க்குறோம். 11th புக்கில் வாட் ஆர் த யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், நெகட்டிவ் இசட் டைரக்ஷன். ஸோ வி ஹேவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இசட் ஆக்சிஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் பாசிட்டிவ் சைடில் உள்ளது. எக்ஸ் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், ஒய் பாசிட்டிவ் டைரக்ஷன், இசட் பாசிட்டிவ் டைரக்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். எக்ஸ் ஒய் இசட். சப்போஸ் இசட் இருக்கிறதுல எக்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒய் வரும், மேலே வந்து இசட் வரும். எக்ஸ் ஒய் இசட் இந்த காம்பினேஷனில் தான் எப்பயுமே வரும். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ரைட் ஹேண்ட் ரூல் ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் இதோட நெகட்டிவ் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ எக்ஸோட நெகட்டிவ் ஆக்சிஸ் இப்படி இருக்கு. ஸோ
நெகட்டிவ் ஆக்சிஸ்ல வர்ற யூனிட் வெக்டார் எப்படி சொல்லுவோம்னா மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரியே நெகட்டிவ் ஒய் இருக்கு இல்லையா, அதுல வர்ற யூனிட் வெக்டார் நம்ம எப்படி சொல்லுவோம்னா மைனஸ் ஜே கேப் அப்படின்னு சொல்றோம். அதே போல இசட்ல நெகட்டிவ்ல வரும்போது அதோட யூனிட் வெக்டாரை நம்ம மைனஸ் கே கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூனிட் வெக்டார் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமு. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகும்போது அந்த வேல்யூக்கு நம்ம வந்து மைனஸ் சைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோல நாம அடிஷன் ஆஃப் 3 வெக்டர்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.